ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கும் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி சட்னி வீடியோ தான். என்னடா அது சட்னியா வருது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எங்கள் சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னாலே இட்லி தோசை தான். அதுக்கு மேட்ச் அப்படி டிஃப்ரெண்டாக சட்னி செஞ்சு வீட்டில் கொடுங்களேன், எல்லாரும் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுவாங்க. வேற என்ன வேணுங்க நம்மளுக்கு? நம்ம செய்கிற ஒவ்வொரு உணவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செய்கிறதுக்கான நேரமும் கம்மியாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுதான் நம்ம சேனலோட நோக்கமே. சரி வாங்க, அந்த வகையில் இந்த சட்னியும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்காக 2 சட்னி வெரைட்டி போட்டிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் இன்னைக்கு நான் கடலெண்ணெய் சேர்க்க போகிறேன். ஸோ கடலெண்ணெயோட ஃப்ளேவர் இந்த சட்னிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை கூட சேர்த்துக்கலாம். இதில் பருப்பெல்லாம் சேர்த்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய துவரம் பருப்பு, நீங்கள் ரேஷன் கடை பருப்புனாலும் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. இது குவான்டிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் பழக்கிறீங்க அப்படின்னா இந்த சட்னியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். குட்டீஸ்ல இருந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எண்ணெயிலேயே லோ ஃப்ளேம் பண்ணி நல்லா வறுத்து விட்டுறணும், இல்லைன்னா வயிறு வலி அந்த மாதிரி இது வரும். பாருங்களேன், நல்லா இந்த கலர்ல இருக்குது. எண்ணெயிலேயே லைட்டா அதை வறுக்க வறுக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதுலேயே அது நல்லா குக் ஆயிரும். அதனால தான் நல்லா அதை வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா உரிச்சு வச்சுக்கோங்க. அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் சட்னி எல்லாத்துக்குமே நான் கொஞ்சம் கொஞ்சம் பூண்டு பல் போடுவேன். உங்களுக்கே தெரியும், நிறைய சட்னி வெரைட்டி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த கருக விட்டுறவும் கூடாது, இந்த மாதிரி கலர் வரணும். இந்த ஸ்டேஜ்ல 10 பல் பூண்டை இதுலயும் சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கிடலாம். எந்த இதுவுமே பச்சை வாசனை வந்துடக்கூடாது. பொறுமையா ஒன்னொன்னா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுல வெங்காயமும் சேர்க்க போறோம். பெரிய வெங்காயம் இருக்குல்லையே, அது ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சிறுசும் பெருசுமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுல உப்பெல்லாம் பதக்கி சேர்க்க தேவையில்லை. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையானதை நம்ம போட்டு வதக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகணும். வெங்காயமும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் புளிப்பு சுவை வேணும் இல்லையா, சட்னியில் புளிப்பு சுவை இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, புளி இருந்தது அப்படின்னா நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற புளி சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளியின் விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கிறேன். நார்மல் சைஸ்னா 1 மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் புளி சேர்க்கல, இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு சுவையே கரெக்டாக இருக்கும். இது நாட்டு தக்காளி அப்படின்றதுனால இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லை தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த சைஸ் அளவு புளி சேர்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளினுடைய பச்சை வாசனை போகணும். புளி சேர்க்குறீங்கன்னா அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அரைக்கும் பொழுது மையாக அரைச்சிரும். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வர மிளகாய் சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்க போகிறேன். அதனால ஒரு 4 வத்தல் போதுமானது. இல்லை எனக்கு இந்த சட்னி காரமாக வேணும், சூப்பராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 7 மிளகாய் போடுங்க, சூப்பரான காரமாக இருக்கும். நான் 4 தான் சேர்த்துருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா கிட்ஸு சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இருக்கு இல்லையா, அதை துருவி எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் குவான்டிட்டியும் நல்லா இருக்கும். நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ கலர் கொஞ்சம் டல்லாக தான் கிடைக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதில் சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி கலரும் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட இல்லையா, அதனால இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், கொஞ்சம் வதக்கினா கூட போதும். ஸோ அது ஒரு ஃப்ளேவருக்காக தான். கொஞ்சம் வதக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நம்ம கடலை எண்ணெயில தான் வதக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்க தேங்காய் எண்ணெயில செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அதுல கூட எண்ணெய் சேர்த்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க. ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிடலாம். எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. நல்லா என்ன பண்ணிக்கணும்னா ஆற விட்டுறணும். ஆற விட்டு நீங்கள் அரைச்சாதான் மேலே தெரிக்காது. இல்லைன்னா என்ன ஆயிரும்னா மிக்சி ஜாரும் கெட்டு போயிடும், மேலேயும் தெரிக்கும். மிக்சியோட அந்த பிளேடு இருக்கு இல்லையா, ஜாரோட பிளேடு, அது ஷார்ப்பாக வர்றதுக்கு ஏற்கனவே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நம்ம நாட்காட்டி சேனலில் போட்டிருக்கோம், போய் பாருங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க, கடுகு, உடைச்ச உளுத்தம்பருப்பு, ஒரு வத்தல், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையா, அவ்வளவுதான்.
ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா இதுல ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்க வீட்டுல எண்ணெய் நல்லெண்ணெயோ கடலை எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் மட்டும் வர மல்லி சேர்த்துக்கலாம். இது கோரியாண்டர் சீட்ங்க. இதை லைட்டா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதனோட பிளேவர் மட்டும் தான் வரணும். ரொம்ப போட்டு இதை வறுத்துட்டே இருந்தீங்கன்னா கருத்துரும். அதனால கொஞ்சம் பிளேவர் வந்த உடனேவே ஒரு 5 பல் பூண்டு இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. கடைகள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பெஷலி ரோட்டு கடையில சூப்பரா சட்னில மட்டும் பிளேவர் வரும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா சட்னில இஞ்சி பூண்டு பிளேவர் இருக்குங்க. அதனாலதான் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் உரிக்க முடியாது, இன்னொன்னு காஸ்ட்லியும் கூட. அதனாலதான் நான் இன்னைக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இது சிறுசும் பெருசும் அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரே மாதிரியே சட்னி இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமா சட்னி இருக்குங்க. வெங்காயம் விலை கம்மியா இருக்கும் பொழுது வெங்காயத்தினுடைய சட்னி இருக்கும். தக்காளி விலை கம்மியா இருக்கும்போது தக்காளி விலை சட்னி இருக்கும். அதனால சரி நீங்க பெரிய வெங்காயத்துல சட்னி அவங்க செய்யற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இதை நல்ல கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க. கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இனிப்பு சுவை வந்துடும். அதனால லைட்டா ஃப்ரை பண்ணி விடுங்க. கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாட்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 7 வத்தல் சேர்த்திருக்கிறேன். இது ரொம்ப காரமா இருக்கும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கலாம். என்ன தக்காளி சேர்த்தாலும் புளியும் சேர்த்தாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பாருங்களேன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மிக்ஸி ஜார் ஆறுனதுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதுல உப்பு சேர்த்துட்டு அரைச்சிட்டு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கையேந்தி பவன்ல பாத்தீங்கன்னா சட்னியில தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கிட்டு அப்புறம் தான் கரைச்சுப்பாங்க. ஏன்னா தண்ணி நிறைய சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் கைப்படும் பொழுது. சோ பாருங்க இந்த அளவு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்டம் இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதுல தாளிச்சு விட்டுலாம். தாளிக்கிறதுமே பாத்தீங்கன்னா தாளிச்சாதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இதுல கடுகு உடைச்ச பருப்பு இது ரெண்டும் தான் சேர்க்க போறோம். இதுல வேற சீரகம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சோ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் வத்தல் 2 சேர்த்துக்கங்க. அப்பதான் ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு கை நிறைய கறிவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கங்க, பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு பிஞ்ச் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச சட்னியில சேர்த்துன்னு வச்சுக்கோங்க. அப்படியே சூப்பரா இருக்குங்க. ஒரு தக்காளி சட்னி தான் பார்க்க போறோம். தக்காளி சட்னி என்னடா இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ரோட்டு கடையில் கொடுப்பாங்க இல்லையா, அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். சட்னிக்காகவே அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். சட்னி மிச்சம் இருந்தாலும் அந்த சட்னி அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு டேஸ்டியா எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா செய்யறதுக்கு நான் செய்யற மாதிரியே நீங்களும் இதே ஃபுல்லா டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்டான இட்லியோட இந்த சட்னி தொட்டு சாப்பிடும் பொழுது செம்மையா இருக்கும். பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஒரு எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணுது. இதே மாதிரி நிறைய சட்னி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், அங்க போய் பாருங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு சட்னி பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த சட்னி பார்க்கறதுக்கு நிறையா தான் இருக்கும், ஆனால் 2 பேத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட் பத்தாமா போயிடும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே அளவில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் லைட்டாக போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 வரமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கருத்துடக்கூடாது. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியுடைய பச்சை வாசனை போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் தக்காளி அப்புறம் வரமிளகாய் இதை மட்டும் சேர்த்து அரைச்சிருவாங்க. அது நல்லாவே இருக்காது. நீங்க இந்த தக்காளியை சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அதாவது அந்த இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வதங்கினாப்புல இருக்கணுங்க. முழுசு முழுசா இருந்துச்சு இல்லையா, கொஞ்சம் வதங்கணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கங்க. வதங்குறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷமாவது ஆகும். நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல என்னதான் தக்காளி புளி அப்படின்றாலும் புளியும் சேர்க்கணும். அப்பதான் புளிப்பு சுவை நல்லா இருக்கும். லைட்டா ரொம்ப சேர்த்துறாதீங்க, லைட்டா இந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா நார்மலா கிடைக்கிற தக்காளி தான். ரொம்ப இந்த பெங்களூர் தக்காளி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் இல்ல, நார்மலா எல்லார் வீட்லயும் கிடைக்கல அந்த தக்காளி தான். இப்போ இந்த கப்ல பாத்தீங்கன்னா 1 கப் அளவு தக்காளி இருந்தது. கட் பண்ணி பார்த்தப்ப 3 தக்காளி சேர்த்தேன். நீங்களும் ஏதாவது ஒரு கப்ல அளந்துக்கோங்க. அதுல பாதி கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு பாதி கப் சேர்த்துக்கறணும். இல்ல பாதி கப்பை விட கொஞ்சமே கம்மியா சேர்த்துக்கோங்க போதும்.
1/4 கப்ல இருந்து பாதி கப் வரும்லே அந்த கேப்ல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. ரோட்டுக்கடையில் பார்த்தீங்கன்னா சட்னி வந்து நல்லா கொழன்னு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது அந்த தக்காளி சட்னி மட்டும் புளிக்கும். அந்த மாதிரி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பொட்டுக்கடலை தான். 3 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா அதை அரைச்சிட்டு வந்து வலுவலுன்னு அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு தாளிச்சு ஊற்றி சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருப்போம். வயிறு நிறைஞ்சிடும். ஆனாலும் சட்னிக்காக சாப்பிடணும். அப்படி இந்த சட்னியை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சட்னியை நினைச்சாலே உங்களுக்கு அப்படியே டெம்டிங்காக இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். குயிக்கா ஒரு 2 நிமிஷத்துல செய்யக்கூடிய சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சட்னி பார்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்கிறதுல இருந்து அதுல ஒரு ஸ்பெஷல் இன்கிரியன்ட் சேர்த்துருக்கிறோம். அப்புறம் வந்து தாளிக்கிற வரைக்குமே நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டா இதே டேஸ்ட்ல கிடைக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்படியே தான் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 3 தக்காளி, நாட்டு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். இந்த புளிப்பு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மேலே இருக்கிறத மட்டும் லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து மல்லித்தலை, இதை மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டோம்னா அது டாமினேட் பண்ணிடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காரத்துக்கு இன்னும் 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம சேர்த்துருக்கிறோம். இந்த காரம் இதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். நீங்க ரொம்ப காரமா சாப்பிடணும் இன்னொரு மிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இதுல சேர்த்துக்கலாம். நார்மலா நம்ம இதே மாதிரி அரைச்சி அப்படியே தாளிச்சு விடுவோம். ஆனா இதுல 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபிளேவரும் இருக்கும், திக்னஸும் இருக்கும். இந்த சட்னி 2ல இருந்து 3 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்ல அப்படின்னா கருப்பு எள்ளை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணியே சேர்க்காம மிக்ஸி ஜார்ல இதை அரைச்சிட்டு வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். உங்களுக்கு வந்து ரா ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இதோட தாளிச்சு மட்டும் விட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து வெள்ளை பூண்டு எல்லாம் சேர்க்கல இல்லையா, அதனால நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடணும். இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி எள்ளு சேர்த்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிச்சு விட்டுறலாம். கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதை மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சோம்போட ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க சோம்பு கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நான் கடுகு, உளுத்தம்பருப்பு இது மட்டும் தான் சேர்க்க போறேன். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சட்னி, அதை சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் நம்ம நிறைய சேர்த்துருக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்ம சட்னி சேர்த்த உடனேவே அது பச்சை ஸ்மெல் எல்லாத்தையுமே எடுத்துரும். அதனாலதான் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலா சேர்த்துருக்கிறோம். சேர்த்துட்டு லைட்டா ரொம்ப கொதிக்க விடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அந்த எண்ணெயோட சூடே வந்து இந்த ரா ஸ்மெல்ல வந்து போக வச்சிரும். உங்களுக்கு வந்து நீங்க இடியாப்பம், அப்புறம் வந்து பணியாரம், இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் லிக்யூடா வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும். லைட்டா இதை பரட்டி விட்டுட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா இட்லி தோசை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி கோதுமை தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.